இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப சோகமான நாளுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறப்பமே இந்த சோகத்தோட தான் நம்ம எந்திரிச்சிருப்போம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாங்க. பட் நிறைய பேர் கேட்க வேண்டிய ஆர் இதை ஒரு வார்னிங் சைனா எடுத்துக்க வேண்டிய இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதை நம்ம நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இறந்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம அவங்கள பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். பட் அவங்க எதனால இறந்தாங்கிறது யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. கரெக்டாக அது ரொம்ப தவறாக இருக்குது. விஜயகாந்த் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபர் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல மனுஷன்பாங்கிற ஒரு வார்த்தையில் முடிச்சிட முடியாது. அவரோட பேரே கூட முதல்ல விஜயகாந்தே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பாலிடிக்ஸ்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்களே. இப்போ கமல்ஹாசன்லாம் வராங்கல்ல உள்ள, அவங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்தை விஜயகாந்த் அவர்கள் தொட்டிருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் இவங்க தான் அரசியல்ல சினிமால இருந்து உயரத்தை தொட்டவங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. யாருமே இவங்க வச்ச உயரத்தை நெருங்க கூட முடியல. இன்னைக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு அவங்களை மீம்ஸ்ல மட்டும்தான் தெரியும். ஆனா அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் இதை விட ஒருத்தங்களுக்கு ஒரு ஆர்க்கே இருக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலியில, ரொம்ப சாதாரண ஃபேமிலியில பிறந்து இந்த நிறத்தோட நானும் இந்த இண்டஸ்ட்ரியில வருவேன்னு சொல்லி என்டர் ஆகுறப்போ ரஜினி கமல் ரெண்டு பெரிய ஜாபாவருக்கு நடுவில் என்டர் ஆகி ஒரு மார்க்கை பதிச்சு, அரசியலுக்குள்ள என்டர் ஆகுறப்போ கலைஞர் அம்மான்னு சொல்லி ரெண்டு பேர் அவங்களுக்கு நடுவுலையும் தன் பதிவை நிறுத்தி வச்சு, டிஎம்கே அப்போசிஷன்ல கூட கிடையாது, அந்த அளவுக்கு அவங்கள விட அதிகமா சீட் எடுத்து அப்போசிஷன் லீடரா மாறின விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இறந்து போறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு நம்ம கேள்வி கேட்கறது கிடையாது. அவங்க இறப்புலையும் நம்மளுக்கு ஒரு லெசன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க இறப்போட காரணம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம யாருமே கவனிக்க மாட்டேங்கிறோம். அது போக அவங்க பிறந்த பேர் கூட அதுல நம்மளுக்கு தெரியல. அண்ட் அது எல்லாத்தையும் ஒரு வீடியோல உங்ககிட்ட பேச நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பேச ஆரம்பிக்கிறேன். நான் எடுத்த உடனே அவங்களோட இறப்பு எதனால இருந்துச்சுன்னு சொல்கிறத விட அவங்களோட பிறப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு எப்படிங்கிறத நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது கொஞ்சம் மேக் சென்ஸ். 71 வயசில் அவங்க இறந்து போயிருக்காங்க இப்போ. ஸோ 71 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அழகர் சுவாமிங்கிறது தான் விஜயகாந்த் அவர்களோட ஒரிஜினல் பேர். அந்த பெயரோட தான் இவங்க தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் காலகட்டங்களில் அவங்க சினிமாக்குள்ளே வர்றப்போ அவங்களோட 20s 1970s ஆகிடுது. அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கிற காலகட்டங்களில் தான் சினிமாக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. சினிமாக்குள்ளே என்டர் ஆகிறப்போ அவங்க முதல்ல நடித்த படத்தில் அவங்க வில்லன், ஹீரோவே கிடையாது. கடைசியில் அவங்க கண்ணெல்லாம் போய் அவங்க அம்மன் அவங்கள தண்டிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஆளு, ஒரு போலீஸை எவ்வளோ பெரிய ஐரனின்னு பாருங்க. விஜயகாந்த் அவர்களோட முதல் படத்தில் ஒரு போலீஸை கயிறில் தொங்க விட்டுருப்பாரு. விஜயகாந்த் அவர்கள்னாலே சொன்னாலும் நம்மளுக்கு இம்மீடியட்டாக ஞாபகத்துக்கு வருது அவங்களோட போலீஸ் வேஷம் தானே. ஆனால் அவங்க முதல் படத்தில் அவங்களோட லைஃப் அவங்களுக்கு அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க போலீஸை அடிச்சு போடுற, குத்தி கொல்ற ஒரு மிகப்பெரிய கொடூர வில்லனா தான் விஜயகாந்த் அவர்கள் மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு பொலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சினிமாக்குள்ள வர்றதுக்கு யோசிப்பாங்க. சினிமாவில் இருக்கிறவங்கலாம் பொலிட்டிக்ஸ் பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் இது இப்படி இருந்தது கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் இந்த தமிழ்நாடு நடிகர் சங்கமா அதோட தலைவராக இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள்ல இருந்து சினிமாவில் ஒரு படம் நடிச்சு உள்ளுக்குள்ள வந்தவங்க வரைக்கும் காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், இலங்கையில் தமிழில் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், யாருக்கு எந்த பிரச்சனை தமிழ் கம்யூனிட்டிக்கு தமிழ் டயாஸ்போராக்கு நடந்தாலும் இவங்களை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போய் அதுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டியை காமிக்கணும், அவங்க கூட நிற்கிறோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும்னு விஜயகாந்த் அவர்கள் உருவாக்குன ஒரு ஃபார்மேட்டு தான். ஒவ்வொரு பிரச்சனை வர்றப்பவும் எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்டிவாக இருக்கிறத நிறுத்தினாங்க. இப்போ யாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இருக்கிறதுலே அதிகமாக சம்பாதிக்கிற நடிகர்கள் யாருமே இதை பற்றி தொடர்றது கூட கிடையாது. இதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணது விஜயகாந்த் அவர்கள் தான். அதுக்கு காரணம் அவங்களோட ஆரிஜினே அப்படிதான். அவங்க பொதுமக்களாக இருந்து வந்தவங்க. அவங்க எந்த விதத்திலே ஒரு பெரிய ப்ரொடியூசர் பையனோ பெரிய ஹீரோ பையனோ. இப்போ இன்னமும் சொல்லுவாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாலச்சந்தர் பயங்கரமாக புஷ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு யாருமே கிடையாது. உள்ளுக்குள்ள நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு டேரக்டர் கிடையாது, நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் கிடையாது, கமல் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டு கிடையாது. எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வருவேண்டா அப்படின்னு நினைச்சு உள்ள ஒரு மனிதர் அதுக்கு முன்னாடி ரொம்ப நார்மலா மதுரையில ஒரு மண்டியில உட்கார்ந்துட்டு இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இருந்து சினிமாக்குள்ள வந்தப்போ ஏகப்பட்ட சேலஞ்சஸை தாண்டி வந்த இடத்துல ஃபுல்லா வில்லன் ரோல் கொடுத்தாலும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவ் ஃபிளாப்ஸ், ஏகப்பட்ட ஃபிளாப், அது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி ஒரு ஹிட். அண்ட் அந்த படத்தில் 1990s காலகட்டங்களில் தான் ஹீஸ் பிகமிங் அ ப்ராமினன்ட் ஹீரோ. ஒரு 30-40 வயசு இருந்த காலகட்டங்களில் அவங்க ஹீரோ ஆகிடுறாங்க. அண்ட் 53 வயசில் யோசிச்சு பாருங்க, 30-40 வயசில் அவங்க ஹீரோ ஆகுறாங்க. 50 வயசுங்கிறது இன்னைக்கு விஜய் அவர்கள் அஜித் அவர்கள்லாம் இருக்கிற வயசு தான்.
ஸோ அந்த ஏஜ் வர்றப்போ அவங்க டிஎம்டிகேன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்குறப்போ 2 விதமாக ஒன்று சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு, மேரேஜ் ஹால் இருந்துச்சு சென்னையில். கவர்மெண்ட் வந்து ரோடு போகிற வழியில் அந்த ஹால் இருக்குது, அண்ட் ரோடு எக்ஸ்பான்ஷனுக்காக அந்த ஹாலை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலை வந்து பாதி இடிச்சு விட்டு ரோட் போட்டாங்க, பிரிட்ஜ் எல்லாம் போட்டாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா, அவங்களோட ஹால் போயிடுச்சு, அப்போ அரசியல் பவர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சி தான் அவங்க உள்ள வந்தாங்க. அதுக்கு அவரே ஸ்டேஜில் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, எனக்கு காசு தான் முக்கியம், ஆனால் அந்த ஹாலை இடிக்க விட்டுருக்க மாட்டேன், நானும் அதே ரோட்டில் போயிருக்கேன், அங்கே மக்கள் எவ்வளோ நெரிசலில் இருக்காங்கன்னு பார்க்குறேன், அதுக்காக இடிக்க வேண்டியது என்னோட கல்யாண மண்டபமாக இருந்தேன்னா இடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால தான் அவங்க அதை இடிச்சாங்க. நான் அது வேணும்னு நினச்சிருந்தேன்னா அது இடிக்கவே விட்டுருக்க மாட்டேன், எனக்கு எல்லா உரிமையும் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க இடிக்க விட்டுருக்க கூடாதுன்னு வச்சிருப்பேன். அண்ட் அரசியலுக்கும் எனக்கும் அவ்வளோ பெரிய தூரம்லாம் இல்லை, அவங்க 2 சைடுமே வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, தென்னிந்திய நடிகர் சங்கம் அதோட தலைவராக இருந்தவர். ஸோ எல்லாமே இருந்துச்சு, நான் பண்ணியிருப்பேன், ஆனால் அதுக்காக வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், இந்த ஃபேன் கிளப்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இப்போலாம் வந்து அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் ஃபேன் கிளப்ஸ் எல்லாருக்குமே வந்து உண்மையிலே ஊர் ஆட்டோ ஸ்டாண்ட் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் கிளப்னு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஃபேன் கிளப் எல்லாத்தையுமே வந்து ஃபேன் கிளப் கிடையாது, நீங்கள் விஜயகாந்த் ஃபேன் கிளப் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா, ஒரு சைடு வந்து உழைப்பாளி மாதிரி படங்கள்லாம் வர்றப்போ அந்த லேபர் யூனியன் அதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து கலாய்க்கிற மாதிரியே இருக்கும். வெளியே போராடிட்டு இருக்கப்பமே வந்து உள்ளுக்குள்ள மீன் குழம்பு வந்துச்சுன்னா கவுண்டம் இருந்துட்டு உள்ள போய் சாப்பிட்டு வந்துடலாமா, அந்த மாதிரி கலாய்க்கிற ஒரு டோன்லையும் அது ஒரு ஜோக்கு தான். பட் இருந்தாலும் அந்த டைப் ஆஃப் ஜோக் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் முழுக்க கம்யூனிசம் பேசிட்டு, முழுக்க லேபர்ஸோட பிரச்சனையை பேசிட்டு, முழுக்க விவசாயிங்க ஒர்க்கர்ஸோட பிரச்சனையை பேசுவேன்னு சொன்ன விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரோட படங்கள்ல மட்டும் இல்லாமல் ரியாலிட்டிலையுமே அப்படிதான் இருந்தாரு. அந்த நற்பணி மன்றங்கள்னு மாத்தினாரு, ஃபேன் கிளப் எல்லாத்தையுமே நற்பணி மன்றங்கள்னு மாத்துறாரு. நற்பணி மன்றங்களா மாத்தினதுக்கு அப்புறம் அவர் அரசியலுக்குள்ள வரணும்னு எந்த ஆசையுமே இல்லைங்கிறது அவர் ரொம்ப ஆப்வியஸா சொன்ன ஒரு விஷயம். அப்படி எந்த அரசியல் ஆசையும் இல்லாதப்பவுமே வந்து அவர் எல்லாருக்குமே வந்து நல்லது பண்ணுங்க, காசு தாம் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அள்ளி கொடுத்த ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க பாலிடிக்ஸ்குள்ள வராங்க. இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, மக்கள் நீதி மையம் கட்சி இருக்குல்ல, அண்ட் சீமான் அண்ணா இருக்காங்கல்ல, ஸோ இவங்க எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள வந்து பாலிடிக்ஸில் ஒரு கவுண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. இத்தனை வருஷம் அவங்க யாருமே எடுக்காத ஒரு பர்சன்டேஜை வந்து விஜயகாந்த் அவர்கள் எடுத்தாங்க. அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 10%, ஆல்மோஸ்ட் 10% வந்து அவங்க தமிழ்நாட்டில் ஓட் ஷேர் எடுத்திருக்காங்க. அண்ட் டிஎம்கேவை விட அதிகமான சீட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்து ரூலிங் பார்ட்டி, டிஎம்டிகே தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற விஜயகாந்த் அவர்களோட கட்சி வந்து எதிர்கட்சி. டிஎம்கேவை வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே வந்து தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய கட்சி, இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்கிற கட்சி. கரெக்டா? அந்த கட்சியை ஒருத்தங்க வந்து புறம் தள்ளிட்டு ஒருத்தங்க லீடர் ஆஃப் அப்போசிஷனில் உட்கார முடியும்னு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் இன் டை அப் வித் ஏடிஎம்கே, அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் அந்த அரசியல் கால்குலேஷன் இருக்குல்ல, தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு, தன்னோட வாழ்க்கை கதையில் எங்கேயுமே அவர் யோசிச்சிருக்க கூட மாட்டார், ஆனால் உள்ளே வந்து அதை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மிகப்பெரிய சம்பவம். அண்ட் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க அயன் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க, டிக்டேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது எந்த கட்சியிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத பொறுத்து. அயன் லேடியோ டிக்டேட்டரோ அவங்க முன்னாடி யாராக இருந்தாலும் நிற்கிறதுக்கு பயப்படுவாங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அவங்க சிஎம்மாக இருக்காங்க, முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி தைரியமாக கேள்வி கேட்குறது இருக்குல்ல, தைரியமாக அதனால் அப்படியே யாருமே கேட்க முடியாதான்னு இல்லை, ஆனால் அவங்க அந்த இமேஜ் தான் பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. யாருமே கேள்வி கேட்க முடியாதுங்கிற இமேஜ் தான் பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது ஏடிஎம்கேல இருக்கிறவங்களே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க முன்னாடி வந்து இல்லை என்னோட கேள்வியை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண சில விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். எந்திரிச்சுன்னு கத்துனதாக இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, பண்ணலாங்கிற அந்த மாரல் இதுக்குள்ளே நான் வரல. பட் த கட்ஸ், எஸ் ஐ வில் டூ திஸ். நான் என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க, நான் இங்கே வந்து நின்றுட்டேன், நான் எங்கள் ஊர் பிரச்சனையை பேசுவேன். நீங்கள் வந்து பை எலெக்ஷனில் ஏதோ பிரச்சனை பண்ணுறீங்கன்னா அதை பேசுவேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஜேர்னலிஸ்ட் கூட இது எல்லாத்தையும் மறுபடியும் சொல்கிறப்போ ஜேர்னலிஸ்ட்க்கும் அவங்களுக்கும் அந்த வாக்குவாதம், பரவாயில்ல நீங்கள் எந்த கட்சி, நீங்கள் எந்த சேனல் இந்த கட்சிக்கு சார்பாக தான் கேள்வி கேட்க போகிறீங்க. இது ஆப்வியஸாக முதல்ல பேச ஆரம்பிச்சது. எல்லாருமே அதுக்கு முன்னாடி பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஐயோ இந்த சேனலை பகிச்சக்கூடாது, அந்த சேனலை பகிச்சக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நடுவில் ஸ்டைலையே மாற்றுவான். நான் மக்களாக இருக்கேன், மக்கள் மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னவர் வந்து விஜயகாந்த் அவர்கள். லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் டிபாக்கிள், நாட் அ கிரேட் சீன். ஓகே, அவங்களுக்கு ஹெல்த்தாகவுமே நிறைய பிரச்சனை இருக்குது. பட் இந்த ஹெல்த்தாக இருக்கிற பிரச்சனைக்கு வந்து முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு விஷயம் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வேறு இருந்திருக்குது. அவங்களோட காலில் இருக்கிற 3 விரல்கள் வந்து ரீசெண்டாக வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று நைட் வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. 10 நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. இது இங்கே தான் நடந்துச்சான்னு தெரியல, இதுதான் அந்த பெரிய பிரச்சனையான்னு தெரியல.
பட் 10 நாளுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக டேட் போய் பார்த்தா 10 நாளுக்கு முன்னாடி ஒரு கட்சி மாநாடு நடக்குது. அந்த கட்சி மாநாட்டில் வந்து இனிமே அவங்களோட மனைவி தான் அந்த கட்சியை பார்த்துப்பாங்கங்கிற மாதிரிலாம் நிறைய பேசப்படுது. அப்போது அந்த மாநாடில் 71 வயசில் ஃபிசிக்கலாக ஆப்சல்யூட்டாக யாராவது ஹெல்ப் இருந்தால் தான் வெளியவே போக முடியுங்கிற ஒரு நிலைமையிலையும் அவங்க அங்கே வந்து நின்று அவங்க வர்றப்போ வந்து நீங்கள் தள்ளி நிற்கணும், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கண்டாமினேட் ஆகிடக்கூடாது, டிசீசஸ் வந்து உங்களுக்கு மாறி வந்துடக்கூடாது, கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்குது உங்களுக்கு வந்துடக்கூடாது, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லவே முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப க்ளோஸாக நிறைய பேர் கூட நின்றுருப்பாங்க. அண்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ இதே சேனலில் மேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் மறுபடியும் கோவிட் ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு, கோவிட் பரவிட்டு இருக்குது, மறுபடியும் கோவிட் வந்திருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து அதை சும்மா எதுக்கு இதெல்லாம் பேசிட்டுன்னு கடந்து போயிட்டுருக்கோம். நான் ஒரு வீடியோ மேக் பண்ணால் கூட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மதன் பயமுடுத்தாதுன்னு. பயமுடுத்துறது இல்லை, உங்கள் வீட்டில் உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்ல, கோவிட் அவங்களோட ஹெல்த்தை காம்ப்ளிகேட் பண்ணி விடுங்கிறது யதார்த்தம். இன்றைக்கி காலையிலே வந்து நான் ஒரு 9 o'clock எழுந்திரிச்சேன்னா அதுக்கு ஒரு 3 hours 4 hours முன்னாடியே வந்து ஒரு நோட்டீஸ் வந்துருந்துச்சு. அவங்க கட்சியிலேருந்து அவங்களுக்கு கோவிட் டிடெக்ட் செய்யப்பட்டிருக்குது அண்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கப்பட்டுருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் இறந்துட்டாங்கங்கிற நியூஸும் வந்துச்சு. அவங்க இறந்ததுக்கு காரணம் கோவிட் கான்ட்ராக்ஷனாக இருக்குன்னு நம்பப்படுது. கோவிட் இருக்குது, கோவிட் பாசிட்டிவ்னு தெரியுது. அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி உடலில் பல பிரச்சனைகள் இருக்குது. அது போக கோவிடும் சேர்ந்து வர்றப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து கருணாநிதி இல்லை ஜெயலலிதா 2 பேரில் யாராவது ஒருத்தங்க இறந்து போகட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து கட்சி ஆரம்பிப்பேன்னு நினச்சிட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கு நடுவில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, என் மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் உள்ள இறங்கி தான் வருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஜயகாந்த் அவர்கள். இன்ஃபேக்ட் அவங்க கட்சி, ஆனால் 2 ரீசன் இருக்குது அவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்குன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னேன்ல. இன்னொரு ரீசன் வந்து PMK பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட ஃபேன்ஸ் கிளப்புக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனையில் அவங்க பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதை சொன்னது நான் இல்லை, அவங்களோட வைஃப் பிரேமலதா வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூக்கு பேசுகிறப்போ அவங்க அதை சொல்லியிருந்தாங்க நியூஸ் மினிட்ல. எதுக்கு அவங்க பாலிடிக்ஸ்குள்ளே வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் வந்ததுக்கப்புறம் எந்த பொலிட்டீஷியனும் கேட்காத கேள்விகளை கேட்டாங்க. எல்லா பொலிட்டீஷியனும் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துருவாங்கிற பயத்துக்கு நடுவில் நீ என்னன்னாலும் வந்து பார்த்துக்கோ, நான் தப்பு பண்ணல, நான் கேள்வி கேட்பேன்னு நினச்சி எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கட்சியில் அவங்கள தவிர யாரையுமே தெரியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை தெரியும், பன்ருட்டி ராமச்சந்திரன் அப்படிங்கிற 2 பேரை தெரியும். அவங்கள தவிர வந்து DMDK கட்சிக்குள்ளே வந்து யார் எந்த இடத்துல நிற்கிறாங்கலாம் தெரியாது. 10% வந்து கனவு நம்பர் ஃபார் டெபுட்டன் பார்ட்டிலாம் ஜென்ரலாக அவ்வளோ பெரிய நம்பர்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளெல்லாம் எடுக்கவே முடியாது. நம்ம ரியாலிட்டியில் பார்க்குறோம்ல, சீமானை நான் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ முயற்சி செஞ்சாலே நம்ம ஒரு க்ரோத் தான் இருக்க முடியும். ஆனால் அந்த விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பெயருக்காக ஃபார் த ஜேர்னி ஹி ஹேஸ் ஹேட் அண்ட் எங்கே போனாலும் யார்கிட்டையும் பழகிற விதமாக இருக்கட்டும். இந்த இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கலாம், அந்த இடத்துல வந்து முதல்லலாம் பொட்டலத்தில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் சங்கத்தோட தலைவரானதுக்கப்புறம் பொட்டலத்துலலாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, எல்லாரும் நின்று அப்படியே சாப்பிட்டு வேலை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாருக்குமே பிரேக் கொடுக்கணும். லஞ்சுங்கிறது எல்லாருக்குமே காமனான விஷயம், எல்லாரும் லஞ்ச் அப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிடணும், எல்லாருக்கும் டேபிள் போடணும். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து ஷூட்டிங் எங்கே போனாலும் டேபிள் வச்சு சாப்பாடு போடுறதுங்கிற ஒரு பழக்கம் வந்து ஒரு பேசிக் டீ பாயில் இருந்து அங்கே இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர் வரைக்கும் ஒன்றா காமனாக மாற்றினது வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். அவங்களோட கெப்பாசிட்டியில் எங்கெங்கே கண்ட்ரோல் இருந்துச்சோ அந்த இடத்துல நிறைய விஷயங்களை மாற்றி வச்சுருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க நிறைய இடத்துல சொல்கிறது எனக்கு இந்த ஜாதி மதம்லாம் கிடையாது, அவன் ஏழை, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணும், நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம லைஃப் லெசன்ஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குது. இன்றைக்கி அவங்க இறந்து போகிறப்போ அவங்க எந்த ஒரு பெரிய பொசிஷனுமே ஹோல்டு பண்ணல. ஆனால் அவங்க இறந்தப்போ அந்த கோயம்பேடு ஃப்ளைஓவரே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மக்கள் இன்னமும் அவங்க மேலே ஒரு பாசம் வச்சிருக்கிறதா இருக்கட்டும். நம்ம நிறைய பேருக்கு வந்து நீங்கள் 90s அப்புறம் பிறந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களை நிறைய தெரிஞ்சது வந்து மீம்ஸ் மூலியமாக தான் தெரிஞ்சிருக்கும். வி காட் இன் டு இன்டர்நெட் ஆல்ரெடி. ஆனாலுமே நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க, இருந்தாலும் நல்ல மனுஷன், இருந்தாலும் தைரியமான ஆள். அந்த ஒரு வார்த்தைக்காக நம்மளுக்கே ஒரு கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருந்துச்சு இல்லை இன்றைக்கி காலையில். எல்லாருமே வந்து இங்கே 2 பேர் இருக்காங்க, பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, கமல் ரஜினி இருக்காங்க, இதுக்குள்ளே நம்ம வந்துட முடியுமான்னு யோசிச்ச ஒரு இடத்துல உள்ளே வந்து சம்பவம் பண்ணவர். அதே மாதிரி கருணாநிதி ஜெயலலிதா இருக்காங்களா, நம்ம அரசியலுக்குள்ள வந்துடுமான்னு நினச்சப்போ வந்து சம்பவம் பண்ணி DMK விட அதிகமாக சீட் எடுத்தவர். தட் ஹேப்பன்ட் இன் அன் எலெக்ஷன். இது எல்லாத்தையும் பண்ண ஒருத்தங்க கடைசியில் இறந்து போகிறப்போ நம்மளுக்கு ஒரு லெசன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கோவிட் இருக்குது, ஒரு நோய்க்கு மேலே மல்டிபிள் நோய்கள் உடலில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து கோவிட் வந்துச்சுன்னா அவங்களோட உடல்நிலையை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட கோவிட் வரப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணும். அது எஸ்பெஷலி ஏஜாக நம்மளுக்கு ஏஜ் ரிலேட்டடான டிசீசஸில் எது வரும், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறப்போ கோவிடும் இப்போ சாதாரண கோவிட் வந்து ஒரு ஹெல்தியான பர்சன் அஃபெக்ட் பண்ணுறதை விட அவங்கள ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணுறப்போ அது இறப்பில் போய் முடியுதுங்கிறது யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து ஒரு பெஸ்ட் கேர் எடுத்துக்க முடியும், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள நினச்சா போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. சிங்கப்பூருக்கு கூட இதுக்கு முன்னாடி போய் அவங்க அறுவை சிகிச்சை எல்லாம் போயிட்டு வந்தவங்க. அப்போ இவ்வளவும் பண்ண முடிஞ்சவங்க வந்து கோவிடுக்கு இறந்து போக முடியும்னால் நம்ம தயவு செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ்
யாராவது இருந்தாங்கன்னா இப்போ மறுபடியும் பரவிட்டு இருக்குது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்கும்லாம் தெரியல. பட் இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே சேஃப், ரைட்? இந்த மாஸ்க் போடுறது பிடிக்கல, நான் கூட்டத்துக்குள்ளெல்லாம் போவேன் அப்படின்னு நம்ம அகைன் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணும். இதுன்னு மட்டும் இல்லை, ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவன் அதிகமாக சரக்கடிச்சா செத்துருவாங்கிறது காமன் சென்ஸ். அவன் செத்ததுக்கப்புறம் அவங்க செத்துருவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஹெல்த்தையே கண்டுக்காமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. 71 வயசு இறந்து போகிற வயசா விஜயகாந்த் அவர்களுக்கு? இவ்வளவு செஞ்ச ஒரு மனுஷன் இன்னும் ஒரு டைம் சிஎம் ஆகக்கூடாதா? ஒரு டைம் சிஎம் ஆனால் தான் என்ன, யாரெல்லாமோ சிஎம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பண்ணி நல்லவங்களா இருந்து இத்தனை பேர் நம்பிக்கை எடுத்தவங்க. அவங்க கட்சியில் யாரையுமே தெரினாலும் விஜயகாந்த்ங்கிற ஒரு முகத்துக்கு இத்தனை பேர் 10% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற வயசா? அப்போ அது காரணம் என்ன? த வே லைஃப் ஸ்டைல் எல்லாமே தாண்டி லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்குது, இப்போ நம்மளோட ப்ரிகாஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பல இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம போகணும்னா போதான் செய்வோம். அது யாருமே தடுக்க முடியாது. அது வேற பிரச்சனை. நம்ம எல்லா ப்ரிவென்ஷனையும் எடுத்துக்கலாம். இல்லை, லைஃப்பில் நிறைய பேருக்கு அள்ளி கொடுத்தவர்னு சொல்லுவாங்க. போகிறப்பம் நம்மளுக்கு ஒரு லெசன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ப்ளீஸ் டேக் கேர். பரவிட்டு இருக்குது. கூட்டத்துக்குள்ளே போகிறப்ப மாஸ்க் போடுங்க. எனக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் கிட்ட தயவு செஞ்சு இதை கன்வே பண்ணுங்கள். ஆஸ் தம் டு பி அ பிட் கேர்ஃபுல். நேற்றுக்கு கூட ஒரு 300 பேர் டெஸ்ட் பண்ணதில் 30 பேருக்கு கோவிட் பாசிட்டிவாக வந்திருக்குதுன்னு ஒரு நியூஸ் கூட வாசித்தேன். ஸோ ப்ளீஸ் டேக் கேர். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ உங்கள் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபேமிலி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே உங்கள் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எல்டர்ஸ் தெரிஞ்சுக்கட்டும். பி பிட் மோர் காஷியஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.